மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு கூடுதல் தேர்தல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் நியமனம் செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது தமிழகத்திற்கு கூடுதல் தேர்தல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக தமிழகத்துல ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்துக்கான கூடுதல் தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறது. கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக சங்கர்லால் குமாவத், இணை தேர்தல் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் மற்றும் அரவிந்தன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பணியாற்றுவார்கள். அந்த வகையில இவர்களுடைய நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது. இவர்கள் மூவருமே IAS அதிகாரிகள். அந்த வகையில பார்க்கும்போது 3 IAS அதிகாரிகள் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டு இவர்கள் பணி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுப்பது, அதே நேரத்தில் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நேர்மையாக நடத்துவதற்குண்டான திட்டமிடல்களை மேற்கொள்வார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு இணைந்து மூவரும் பணியாற்றுவார்கள் அப்படிங்கிறதா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக உள்ளது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.